தெரியாம பிரான் சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. அதான் உடம்பெல்லாம் ரேஷஸ் வந்துடுச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு அலர்ஜி இருக்கா? அதனாலதான் அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தாளா? ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே, ஷாப்பிங் கூப்பிட்டதுக்கு வேற ஏதோ காரணம் தானே சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. டேப்லெட் போட்டா 2 நாள்ல சரியாயிடும். இது ரொம்ப பெருசுபடுத்த வேண்டாம். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் மேடம். என்ன தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைப்பாங்க? என்னம்மா நீ? அவங்க ஏதாவது அவசரத்துல நம்ம கிட்ட சொல்லாம மறந்துருப்பாங்க. அதான் டாக்டரே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. நேத்து அவங்க இங்க வந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ரித்திகாவோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போறோம் தானே சொன்னாங்க. அப்பா அதை வேணும்னே மறைக்கிற மாதிரி தெரியலையா? நான் இதை சும்மா விட போறதில்ல. 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள 5 பேரை சேர்ந்து பந்தக்கால் நட்டுடுங்க. கமலா, நீ வா. ஏய், அதான் 5 பேர் இருக்காங்கல்ல, அப்புறமும் நீ எதுக்கு வர? தள்ளி போ. அக்கா, எங்க எல்லாரையும் விட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. நீங்க இங்க இருக்கிறது தான் முக்கியம். நீ புடி. ஐலி, இதெல்லாம் முதல்ல உனக்கு நடந்திருக்கணும். ஆனா இங்க மாமா என்ன பேசுறீங்க? நான் வேற, ரித்திகா வேற இல்ல. இந்த கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சாமியை கும்பிடுங்க. என்ன தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்க? அதனால என்னம்மா, இது நார்மலா வருது தானே. டாக்டரே பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ ஏன் இப்படி பண்ற? சும்மாரு. உங்களுக்கு வேணா இது சாதாரணமா தெரியலாம், ஆனா இது என் பையனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என்னால எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்திரா, நீ அவங்க வீட்டுக்கு போன் பண்ணு. இன்னைக்கு என்னன்னு கேட்டே ஆகணும். ஐயோ, சொன்னா கேளுங்க, விடுங்க சித்தி. சித்தப்பா சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதுக்கு போய் அவங்களுக்கு கால் பண்ணி தேவையில்லாத சங்கடம் தானே வரும். இதை இப்படியே விட்டுறலாமே. விஷயம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவங்க இதை நம்ம கிட்ட மறைச்சிருக்க கூடாதுல்ல. அத நீ யோசிக்க மாட்டியா? அததான் நான் தப்புங்கிறேன். நான் இத கேட்டே ஆகணும். இப்போ இத மறைக்கிறவங்க நாளைக்கு என்னென்ன மறைப்பாங்களோ, இல்ல என்னென்ன மறைச்சிருக்காங்களோ. இப்ப நீ போன் பண்றியா, இல்ல நான் நேர்ல போய் பேசிட்டு வரவா? ஐயோ, நீங்க இருங்க சித்தி, நானே போன் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு. ஓகே. செல்லம்மா, பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பந்தக்காலும் நட்டாச்சு. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. நான் இன்னும் நிம்மதி ஆயிடுவேன். என்ன ஜமுனா, என்னாச்சு? யார் போன்ல? பாரு, இந்திராணி தான் கூப்பிடுறா. சரி, அதுக்கு எதுக்கு தயங்குற? அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? அது என்னன்னு தெரியல செல்லம்மா. இவ எப்ப போன் பண்ணாலும் எனக்கு அப்படியே படபடன்னு இருக்கு. நாம என்ன தப்பா பண்ணிட்டோம்? நீ பதட்டப்படுறதுக்கு நீ முதல்ல அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஹலோ ஜமுனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க.
நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பந்தக்கால் நட்டு சாமிக்கு பூஜை பண்ணோம். அது ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். கீழே என்னன்னு ஆஹா, என்ன விஷயம்? என்ன நீ பேச வேண்டியதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு ஐயோ, இருக்க? கொஞ்சம் இருங்க போன கொடு. சித்தி. கொஞ்சம் இருங்க. ஒரு நான் நிமிஷம் கொடு. பேசிட்டு இருக்கேன். என்னம்மா உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சம்மந்தி, என்னாச்சு? என்ன ஆச்சா? எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஃபோன் பண்ணோம். ஐயோ, ஆமா, உங்க பொண்ணுக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்கா? அலர்ஜியா? ஜமுனா, பேசு பேசு பேசு. சம்மந்தி, உங்களுக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. அது எதுக்கு உங்களுக்கு? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு அலர்ஜி பிரச்சனை இருக்கா? அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இத்தனை வருஷத்துல வந்ததே இல்லையா? இப்பதான் திடீர்னு வந்துச்சு. ஆனா டாக்டர் பார்த்ததும் உடனே சரியா போயிடுச்சு. எதுவா இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? இப்படி மறைச்சா என்ன அர்த்தம்? ஐயோ, சம்மந்தி, மறைக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு எண்ணமே இல்ல. சின்ன விஷயம் தானே, இத என்னத்த போய் பெருசா சொல்லிட்டு இருக்கிறதுன்னு. முள்ளு சிறுசாதான் இருக்கும், ஆனா அது குத்துனாலும் வலிக்க தானே செய்யும். இது மட்டும் தான் மறைச்சிருக்கீங்களா இல்ல இன்னும் வேற ஏதாவது மறைச்சிருக்கீங்களா? ஐயோ, ஏங்க, அப்படி ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா சொல்லிடுங்க. ஐயோ, இல்ல சம்மந்தி, அப்படி இல்ல. நாங்க எதையும் மறைக்கவும் இல்ல. இனிமே எதையும் மறைக்கவும் மாட்டோம். இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க சம்மந்தி. ஐயோ சித்தி, போன் என்கிட்ட கொடுங்க. குடுமா இரு, பேசிட்டு போனை இருக்கேன். கொடுங்க. இந்திராணி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. சித்தி ஏதோ ஆதங்கத்துல அப்படி பேசிட்டாங்க. பரவாயில்லைங்க. உங்ககிட்ட சொல்லாம விட்டது ஏன் தப்பு தானே? இது சாதாரண பிரச்சனை தானே தெரியுது. ஆனா இதனால நாளைக்கு அவங்க 2 பேரோட லைஃப்லயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அதான் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் இத பத்தி கேட்டோம். சரி, நீங்க கல்யாண வேலையை பாருங்க. அப்புறமா நான் கால் பண்றேன். சரிங்க. விடுங்க சித்தி, பாத்துக்கலாம். இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஜமுனா, எப்படி இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? தெரியல செல்லம்மா. யாரு? ஜமுனா, ஒருவேளை அந்த அயலி சொல்லியிருப்பாளோ? செல்லம்மா, நீ சரியா சொன்ன. அன்னைக்கு அங்க பார்த்தோம்ல, அவளாதான் இருக்கும். ஏ அயலி, எங்க அவ? இதோ வர. ஏய், எதுக்கு இப்ப நடு வீட்டுல நின்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு சித்தி? சீ, வாய மூடு. உன் முகத்தை பார்த்தாலே அப்படியே பத்துக்கிட்டு வருதுடி. ஏய், எதுக்கு எப்ப பாரு தேவையில்லாம அவளை போய் சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன நடந்துச்சு அத சொல்லு. முதல்ல இவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு அதை கேளுங்க. நான் என்ன பண்ண சித்தி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அயலி என்ன பண்ணான்னு சொல்லாம ஆளாளுக்கு ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க அருமை பேத்தி இருக்காளே, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ரித்திகாக்கு அலர்ஜி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் அங்க சொல்லியிருக்கா. ஓடி போதுமா? இல்ல சித்தி, நான் இதுக்கு அப்படி சொல்ல போறேன். உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஏய், அன்னைக்கு நாங்க ஷாப்பிங் வரலன்னு சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ நீ அந்த சிவாவும் அங்கதானே இருந்தீங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சுடி. நீதான் கண்டிப்பா சொல்லியிருப்ப. ஐயோ அத்தை, உண்மையாவே நாங்க அன்னைக்கு திருடனதா துரத்திட்டு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது அவங்க வீடுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏய், எப்படியாச்சும் என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ ஒரு முடிவோட தான் இருக்கல. உனக்குலாம் அசிங்கமா இல்ல? ஏய், அவதான் சொல்லலன்னு சொல்றல்ல, சும்மா நீங்களே இதை நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க.
இத பாரு, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இல்லப்பா, அம்மா மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லப்பா. ஏய், ஏய் என் தங்கச்சி ரித்திகா விஷயத்துல நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனாப்பா? ஆனா உனா அழ வேண்டியது நீ சொல்லாம இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? சொல்லடே. ஏண்டி அவதான் அவ அம்மா மேலேயே சத்தியம் பண்ணி சொல்லலங்கிறாள்ல, அதுக்கப்புறமும் இவ தான் சொன்னான்னு நீங்களா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இவ சொல்லல. ஜமுனா, அயலி மத்தவங்க மாதிரி இல்ல. அவ அம்மா மேலேயே அவ சத்தியம் பண்றான்னா அது நிச்சயமா உண்மையா மட்டும்தான் இருக்கும். அப்படியா? சரி. அப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த இந்திராணி கிட்டயோ இல்ல அந்த குடும்பத்துல யார்கிட்டயுமே நீ பேசக்கூடாது. அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? இவ தங்கச்சி போய் வாழ போற குடும்பம் அது. அதுவும் இல்லாம யதார்த்தமா அவங்களே வந்து இவகிட்ட பேச்சு கொடுத்தாலும் இவளால எப்படி பேசாம இருக்க முடியும்? அது நல்லாவா இருக்கும்? அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. அவங்களா வந்து பேசினாலும் சரி, இவ அவங்க கிட்ட பேசக்கூடாது. இவ மட்டும் இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்குதான் நாங்க இந்த வீட்ல இருக்கிறது கடைசி நாளா இருக்கும். ஐயோ சித்தி, வேண்டாம் சித்தி. எனக்கு ஏன் குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். இது என் அம்மா மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன வீட்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா சீனியர். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன்னை நல்லாவே தெரியும். அங்க எல்லார்கிட்டயும் நல்ல பழக்கம் வேற. நடந்த பிரச்சனையால அந்த இந்திராணி வேணா உன்கிட்ட பேசாம இருக்கலாம். ஆனா மத்தவங்க எப்படி உன்னை பார்த்தா பேசாம இருப்பாங்க? அப்படி வந்து பேசுறவங்க கிட்ட எப்படி முகம் கொடுத்து பேசாம இருக்க முடியும்? அதனால உன் கேரக்டர் தான் டேமேஜ் ஆகும் ஐலி. எனக்கு வர வழி இல்லையே சீனியர். சித்தி என்னால ரித்திகாவோட கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது கஷ்டம் தான் சீனியர். அது நமக்கே நல்லா தெரியும். அதனால அவங்க யோசிக்கிறதும் சரிதானே சீனியர். அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னாச்சு சீனியர்? நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதான் ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு வண்டி நிறுத்தினேன். அண்ணே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. எப்போல இருந்து இப்படி டயர்டா இருக்கும்போது டீ குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஐலி, அதெல்லாம் ரொம்ப நாளாவே இருக்கு. உனக்கு இப்பதான் தெரியுது. டீ மட்டும் தானா இல்ல இந்த சிகரெட், தண்ணி அந்த மாதிரி? அதெல்லாம் எதுவும் இல்ல, டீ மட்டும் தான். நம்பிட்டேன். அம்மா தாயே, சத்தியமா எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. என்ன நம்புங்க. சும்மாதான் சீனியர், எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஸ்ட்ராங்கா காஃபி. ஓகே. கவிதா, சீனியர் இது புடிங்க. ஹே அயலி. எப்படி இருக்கே? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இது யாரு? ஐலி, இரு நான் சொல்றேன்.
என் பேரு சிவாங்க. நீங்க எப்படி அயலிக்கு ஸ்கூல் மேட்டோ அதே மாதிரி நான் அவளுக்கு காலேஜ் மேட். இங்க இருக்கிற வீட்டோட மாடியில தான் நானும் குடியிருக்கேன். நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நான் இன்னும் இவளுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க எப்படி? அவரும் ஃப்ரெண்டு தான். அப்படியா? வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா இல்ல? ஏய், அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன். ஆஹா, இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம் நம்ம பாடி லாங்குவேஜே நம்மள காட்டி கொடுத்துரும். நைஸா எஸ் ஆயிர வேண்டியதுதான். விடு ஜூட்டு. ஐலி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சீனியர். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. ஆமா, அம்மு எப்படி இருக்கா? காலேஜ் முடிச்சிட்டாளா? ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கா அவ. தினேஷ், எப்போடா என்ன கூட்டிட்டு போவ? சரி கவிதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? ஓகேடி, அப்ப நானும் கிளம்புறேன். அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சரி கவிதா, பாய். பாய். பேபி, அந்த துபாய் விஷயம் என்னாச்சு? ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா? சீனியர், என்னாச்சு? பேபி, துபாய் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பேபி. ஆனா அமௌண்ட் தான். என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயங்குற? உனக்கு இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் 2 lakhs வேணும் பேபி. சரி, ஓகே, அத நான் ரெடி பண்றேன், நீ மத்த ப்ராசஸ் பாரு. ஓகே பேபி. பேபி, ஆனா அந்த அமௌண்ட் நம்ம துபாய் போய் செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அங்க சர்வைவல் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும். இமிடியேட்டா வேலை கிடைக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகும். ஆமா, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அதுக்கு எப்படியும் ஒரு 5 lakhs தேவைப்படும். 5 lakhs-ஆ? சரி, அதையும் நான் ஏற்பாடு பண்றேன், நீ கவலைப்படாத. சரி, அவ்வளோ அமௌண்ட்டை எப்படி நீ ரெடி பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன துபாய் கூட்டிட்டு போற வேலையை மட்டும் பாரு. சரி. என்ன பண்ண போற? என்ன பண்றதா? இப்பவே இவளை கூட்டிட்டு போய் வீட்ல எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லுவேன். பேசுறத கேட்டீங்கல்ல, அவன் போக்கஸ் முழுக்க பணத்து மேலதான் இருக்கு. ஒரு தடவை பார்த்தா நமக்கே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. இவ என்னன்னா அவனை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கா. நீ இதை வீட்டுல போய் சொன்னா மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா என்ன? இன்னும் சொல்ல போனா இதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உன் மேல இருக்க கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகம் தான் ஆகும். அப்போ இதை இப்படி விட சொல்றீங்களா? வேற விதத்துல டீல் பண்ணலாம்னு சொல்றேன். பேபி, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன், என்னை கழட்டி மட்டும் விட்டுறாத. பேபி, நான் எதுக்கு உன்னை கழட்டி விட போறேன்? நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு, அப்புறம் பாரு, துபாய்க்கே உன்னை இளவரசி மாதிரி பார்த்துப்பேன். தினேஷ், நீ போ. பாய். நீ இங்க என்ன பண்ற? ஓ, 2 பேரும் சேர்ந்துதான் சுத்திட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு வா. என்ன? என் கூட வீட்டுக்கு வான்னு சொன்னேன். நான் எதுக்கு உன் கூட வரணும்? இப்ப எதுக்கு என் கைய பிடிக்கிற? என்ன விடுறி?
அயலி அயலி என்ன விடுடி. போன்னு சொல்றேன்ல. அயலி, வா. சொன்னா கேளு, என்ன விடு அயலி. என் கை வலிக்குது. வாதி போ. என்னடி கிட்ட ஓவரா பண்ற? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு தான். பத்தியும் கவலை இல்ல. என்னோட லவ் தான் எனக்கு முக்கியம். யாருக்காகவும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால விட்டு கொடுக்க முடியவே முடியாது. அப்படி அதை யாராலையும் தாங்க முடியலன்னா அவங்க செத்தாலும் சாகட்டும்.